பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். கலைத்தாயின் கடைக்குட்டி செல்லமான நம்மளோட திவாகர் உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது நம்மளே சொன்னோம், ஏண்டா இந்த கிறுக்கு பயில்களெல்லாம் உள்ள போடுறீங்க, இவனுங்களை பார்த்து நாங்க கிறுக்காகணுமா அப்படின்னு கேட்ட நம்ம எல்லாரையும் ஆஃப் பண்ற விதமா சரக்கு இல்லாம நாங்க உள்ள இறக்குவோமான்ற மாதிரி திவாகர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்னு காட்டுற விதமா தான் இன்னைக்கு நடந்த காலையில டாஸ்க் இருந்தது. அது வந்து வாட்டர்மெலன் அகாடமி அப்படின்ற டாஸ்க் மூலிமா மக்களாகிய நாமளும் புரிஞ்சுக்கணும், அதே மாதிரி உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸும் புரிஞ்சுக்கணும். திவாகர் அவர் உங்களுக்கு கிறுக்கு பயலா இருக்கலாம், ஆனால் அவன் பண்ணுற ஃபன் வெளியே எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, அந்த ரீச்னால தான் மார்னிங் ஆக்டிவிட்டியில் அவரை வச்சு ஒரு டாஸ்க் வருது அப்படின்னா அவருக்கு இருக்க ரீச்சை புரிஞ்சுக்கோங்கடா முட்டா பயலா அப்படின்ற மாதிரி கண்டஸ்டன்ஸ்க்கு இது ஒரு ஹிண்டாக கூட இருக்கும். பட் இந்த டாஸ்க் மூலிமா மனுஷன் வேற லெவலில் ஸ்கோர் பண்ணிட்டார். நமக்கு திவாகரை பிடிக்காம இருக்கலாம், அவரோட செல்ஃப் ப்ரைஸில் எனக்கு ரொம்ப பிடிக்காது, தன்னை பற்றி தானே நான் பெரிய ஆக்டர், என்னை பார்த்தா பொண்ணுங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. மற்றபடி அந்த மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல ஃபன் இருக்குது. நேற்றுன்னு நினைக்கிறேன் அவர் சபரி கூட உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தார். லைக் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்ன எப்படிலாம் சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்கன்ற மாதிரி ஃபன் பண்ணார். அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கும் அவர் வந்து மற்றவங்களுக்கு ஆக்டிங் சொல்லி கொடுக்கணும், அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மனுஷன் உண்மையாகவே ஆக்டிங்கை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்றது தெரிஞ்சுது. அவருக்கு நடிக்க தெரியல, அதை நான் 100% ஒத்துக்கிறேன். ஓவர் ஆக்டிங், அவர் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் ஓவர் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது, ஓவர் ஆக்டிங்காக இருக்குது. ஆனால் அந்த நடிப்பு மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு காதல் இருக்குது அப்படின்றது புரியுது. ஏன் அப்படின்னா அவருக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் நிறைய விருப்பு வெறுப்பு இருக்குது. ஒருத்தர்கிட்ட பேசல அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட எனக்கு பிடிக்கலன்னா நான் பேசவே மாட்டேன். அது கம்ருதீன் ஆகட்டும், இல்லை பிரவீன் ராஜ் ஆகட்டும், இல்லை ஜோ, இவங்ககிட்டலாம் வந்து பேசினா இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்ட மனுஷன் தான். ஆனால் அது தனக்கான ஒரு டாஸ்க்காக வரும்போது அந்த விருப்பு வெறுப்பெல்லாம் மறந்து மனுஷன் சூப்பராக பண்ணார். ஏன்னா கம்ருதீன் கூட காலையில் அவ்வளோ பிரச்சனையாச்சு, கம்ருதீன் வார்த்தைக்கு வார்த்தை தன்னை ட்ரால் பண்ணுறான் எல்லாம் தெரிஞ்சாலும் கம்ருதீனுக்கு அழகான ஒரு ரஜினி ரோல் கொடுத்தார். அண்ட் கம்ருதீனும் சூப்பராக ஆக்ட் பண்ணார், அது ரொம்ப நல்லா இருந்தது. கெமி, ஏன்னா அவர் எப்படி கொடுக்குறாருன்னா யார் யாருக்கு எது கொடுத்தா நல்லா இருக்கும், அவங்க பார்க்க ஹீரோ மாதிரி இருக்காங்க, ஸோ ஹீரோய்க்கு அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், பார்க்க கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி இருக்குது, அவங்களுக்கு எது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு. இப்போ கெமிக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா டாப்ஸி ரோல் கொடுத்துருந்தாரு, அது நல்லா இருந்தது. கெமி வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதம், கெமி அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, பட் அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து செலக்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது. ஆதிரைக்கெல்லாம் நல்லா தான் கொடுத்தார், பட் ஆதிரை ரொம்ப சீன் தான், எனக்கு இது வராது அது வராது அப்படின்றாங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்து இந்த நடிப்பு துறையில் இருக்கணும், இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிக் பாஸ் ஷோவை எத்தனையோ பேர் பார்க்குறாங்க, இதில் எந்த ஒரு டேரக்டரோ ப்ரொடியூசரோ உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்க தெரியாமல் அண்ணா நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆதிரி அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, அப்சராவும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. பார்வதி ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் விக்ரம் ஒரு பெரிய டைலாக் ரொம்ப சூப்பராக பண்ணி முடித்தார். அப்புறம் நான் சபரி எதிர்பார்த்த அளவுக்குலாம் பெர்ஃபார்ம் பண்ணலை. அண்ட் கமருதீன் ரொம்ப நல்லா பண்ணார், விஜய் இவர் ரஜினி சார் மாதிரி பண்ணார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கலையரசன் தனுஷ் மாதிரி கொஞ்சம் க்யூட்டாக தான் பண்ணான். அண்ட் அடுத்த பிரவீன் ராஜ் அவரும் ஓகே பரவாயில்ல நல்லா தான் பண்ணார். அண்ட் வினோத்துக்கெல்லாம் வந்துட்டு இவர் சொல்லி நான் பண்ணணுமா, அதாவது நம்மளோட திவாகர்லாம் ஒரு ஆள், அவன் சொல்லி நான் பண்ணணுமான்ற மாதிரி பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் இல்லையா, பிக் பாஸ் கொடுத்தனால நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணார். ஓகே நல்லா தான் பண்ணார். அண்ட் ரம்யா நல்லா பண்ணாங்க, அரோரா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அண்டு நந்தினி ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. சுபிக்ஷாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுபிக்ஷா கிட்ட அவருக்கு சொன்ன கொஞ்சம் இதெல்லாம் அவங்க வேண்டான்னு அவாய்ட் பண்ணிவிட்டு பட் கொடுத்தது நல்லா தான் பண்ணாங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம துஷாரும் நல்லா தான் பண்ணார். ஆனால் இவங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பிரவீன் காந்தி சருக்கு உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு காண்டு, ஏண்டா டே எவ்வளோ பெரிய டேரக்டர்னா, ரட்சகன் படம் எடுத்த டேரக்டர்னா என்னை விட்டுட்டு இந்த கூமுட்டை திவாகரை வச்சு ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ காண்டு. பட் வெளியே என்னடா வெல்லவும் முடியல துப்பவும் முடியலன்ற மாதிரி மனுஷன் காண்டில் உட்காந்துருந்தார். பட் அவர் கடைசியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணார். பட் அவர் வந்ததுமே நம்ம திவாகர் வந்துட்டு சரி ஓகே இவருக்கு வந்துட்டு சார்லாம் வேறு லெவல், அவருக்கு ஆக்டிங் நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவரே முதல்ல ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு என்ன அப்படின்னா நான் ஒரு பெரிய டேரக்டர், எனக்கு இவன் கைட் பண்ணுற அளவுக்கு நான் இறங்கி போகலை அப்படின்றது அவர் மனசில் இருக்குது. அதை வந்து டேரெக்டாக சொன்னாலும் தப்பாக போயிடும், ஆனால் அதுக்குன்னு நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்ல வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, உங்கள் ஏஜுக்கு அமேசிங்காக பண்ணிட்டீங்க, செம்ம டேலண்ட், யூத் டேலண்ட் பயங்கரமாக இருக்குது அப்படியெல்லாம் பேசி விட்டு போட்டுட்டு ஆனால் நீங்களே ஒரு இது நடித்தா நான் 2 இது நடிக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இது வந்து வாட்டர்மெலன் அகாடமி அப்படின் போது உங்களோட டீச்சர் வந்து இவர் தான் திவாகர் சொல்கிறது தான் நீங்கள் நடிக்கணும். ஆனால் காந்தி சார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எனக்கு பிடிச்ச 2-3 சீன்ஸ் இருக்குது நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா திவாகர் சொல்லி நான் கேட்கக்கூடாதுன்ற மைண்ட் செட் அவருக்கு இருக்குது. அவர் தான் சொல்கிறாரு இளைஞர்களுக்கு வழி விடுவேன், என்னோட அனுபவத்தை சொல்லி கொடுப்பேன். ஆனால் திவாகரோட மைண்ட் செட் ஆனால் காந்தி சாரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா
இளைஞருக்கு அறிவுரை பண்ணுவேன். ஆனால் நான் சொல்லி தான் இன்னொருத்தன் கேட்கணுமே தவிர இன்னொருத்தன் சொல்லி நான் கேட்க மாட்டேன்ற மைண்ட் செட்டில் அவராக 2 இதை பெர்ஃபார்ம் பண்ணார். ரொம்ப நல்லா தான் பண்ணார். அவர் ஒரு டேரக்டர். ஸோ அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. பட் திவாகருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மனுஷன் போய் ஒதுங்கி நின்றுட்டார். என்னதான் இருந்தாலும் சார் பெரிய ஆள், நம்ம சொன்னால் கேட்க மாட்டாருன்னு அவர் போய் ஒதுங்கி நின்றுட்டார். ஸோ பயங்கரமாக காந்தி சார் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக அந்த இடத்துல ப்ளே பண்ணார். பட் வாட்டர்மெலன் ஸ்டார் ரொம்ப நல்லா பண்ணார். கடைசியில் எல்லாருமே அப்படி ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்தாங்க இதுக்கு. கமருதீன்லாம் காலில் விழாத குறையா வந்ததுமே குரு வணக்கம் வச்சார். அண்ட் காலில் விழாத குறையா சார் உங்களுக்கும் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எனக்கு நல்ல ரோல் கொடுத்தீங்க அப்படின்னு கமருதீன் ஆகட்டும். நம்மளோட சபரி ரொம்ப அழகாக சொன்னார். சார் நீங்கள் நடிக்கிறது எங்களுக்கெலாம் ஓவர் ஆக்டிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு உங்களை வாட்டர்மெலன் ஸ்டாராக பிடிக்காது. பட் டாக்டர் திவாகரா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு தெளிவாக அவருக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சார். சின்ன ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் தெளிவாக நீங்கள் யார் எதுவாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குன்றத சபரி ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. அண்ட் பிரவீன் ராஜ் சொன்னார், நீங்கள் ப்ராப்பராக போய் இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள், கிளாஸ் போங்க, உங்களுக்கு ஆக்டிங் பிடிக்குது, பட் இன்னும் அதை ப்ரொஃபஷனலாக கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் திவாகருக்கு அதெல்லாம் புரியுமா என்னன்னு தெரியல. பர்சனாக அவரை பார்க்கும்போது நல்ல பர்சன் தான். பட் உள்ளுக்குள்ளே தான் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்ற ஒரு ஹாலோசினேஷனில் இருக்கார். அதுதான் ஒரு பெரிய மைனஸ். மற்றபடி சூப்பராக பண்ணார். எனக்கே பார்த்துட்டு இல்லை அமுல் பேபி அட்டகாசமாக பண்ணுது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு வியந்து பார்த்தேன். பட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மனுஷன் ஒரு வாய் விட்டார் பாருங்க பார்வதி கிட்ட. பாரு எல்லாருக்கும் என் மேலே ஏன் தெரியுமா பாரு காண்டாகுது, நான் நல்லா நடிக்கிறேன், நாளைக்கு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மனுஷன் நல்லா நடிச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துருவாங்களோன்ற பொறாமையில தான் பாரு என்ன எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. இவன் வாயிலே நங்குன்னு குத்தலாமா? ஒரு படத்தில் கவுண்டமணி சார் சொல்வார், இந்த கையா கும்பிட்டா இது தூக்கி அடுப்பில் வச்சு கருக்க போகிறன்ற மாதிரி. ஏயா நீ இப்படி பண்ணுற, உன் வாய் தாயா உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தோம் கமருதீன் நைட்டு பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி முந்தா நேற்று பார்த்தோம் அப்படின்னா சபரி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து தண்ணி வருதான்னு பார்த்தாரு. ஆனால் வரல. பட் இவர் கமருதீன் தூங்க போயிட்டார். பிக் பாஸ் கிட்ட போயிட்டு சும்மா கேமராட்ட, பிக் பாஸ் தண்ணி வருமா, பிக் பாஸ் நான் தூங்கட்டுமா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் நான் மிட் நைட்டில் தண்ணி வரும்போது இவர் பார்த்துட்டார். அது விக்ரம் பார்த்துட்டு அவர் போய் எழுப்புறாரு, கமருதீன் வா தண்ணி வருது, கமருதீன் வா தண்ணி வருதுன்னு எழுப்புறாரு. அவர் பொறுமையாக ஆடி அசைஞ்சு வரதுக்குள்ளே அங்கே தண்ணி நின்று போயிடுச்சு. அதனால பாவம் யாரும் குளிக்காமல் எல்லாரும் சும்மா டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டுலாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். கமருதீன் நீ எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டேன், கமர் கட்டு விற்கிற கூட நீ சரியாக வரமாட்டேன் அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. ஸோ கமருதீன் நீ பெரிய ஹீரோ நினைக்கல, பட் நீ ஒரு பெரிய ஜீரோ அப்படின்றத இந்த ப்ரோமோ புரிய வைக்குது. ஸோ பாவம் இன்னும் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்ற மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.